ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம தெய்வத்தின் குரல் பகுதியில் எப்படி புண்ணியம் தர காரியங்களில் நம்ம ஈடுபடலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்போது நம்ம என்னதான் அப்படி நம்ம காரியங்களில் பாபம் பண்ணிடுறோம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுக்கு 4 விதமான பாபம் செய்கிறோம் அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பால் பல கெட்ட காரியம், அதாவது ஒரு எறும்பை நசுக்கிறதுலேருந்து நம்ம நடக்கும்போது சகர ஜீவராசியிலேருந்து நம்மளுக்கே தெரிஞ்சும் தெரியாமையும் நடக்கிற விஷயங்கள், வாயால் புரளி பேசுகிறதும் அசத்தியம் பேசுகிறதும், இது 2 மகா பாவத்தை கொடுக்கக்கூடியது. மனசினால் கெட்ட நினைவுகள் வச்சுட்டு இருக்கிறது, பணத்தினால செய்கிற பாவத்தை சொல்லவே வேண்டாம், அதில் தினசு 1000. எந்த நாளால் பாவம் பண்ணோமோ அந்த நாளாலேயுமே புண்ணியம் செய்ய நம்ம பழகிக்கலாம். உடம்பை பரோபகாரம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். கெட்ட காரியம் பண்ணாத பகவானை பிரதட்சணம் செஞ்சு நமஸ்காரம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். அதே உடம்பை வச்சுட்டு வாயால் பகவான் நாமா சொல்லி புண்ணியம் பண்ணலாம். சம்பாதிக்கிறதுலையே பொழுதெல்லாம் போயிடுறது, இதுக்கு அவகாசம் இல்லையேன்னு நினைக்கிறவாளுக்கு சம்பாதிக்கிறதுன்றது கிரகஸ்தனுக்கு அவசியமானதான். ஆனால் யோசித்து பார்த்தா அதுக்கே பொழுது முழுசும் போயிடலைன்றது தெரியுது. ஏன்னா எப்படியோ வீண் பேச்சு, பரிகாசம், வேடிக்கை, விமர்சனம், விளையாட்டு எத்தனையோ நம்ம பண்ணுறோம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நாழி இருக்கத்தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய நாமஸ்மரணையிலையும் பகவத் சிந்தனைக்கும் நேரத்தை ஒதுக்கீடு பண்ண தான் நம்மளால் முடியல. அப்போது ஒரு பஸ்ஸில் ரயிலில் போகும்போது கூட பகவான் நாமத்தை ஜெபிச்சுட்டு போகலாம். நம்மளுக்கு மனசு இருக்கணும், அது தோணணும், அதுதான். அப்போ மனசு பகவானுடைய இடமா வச்சுக்கணும். அதை குப்பைத்தொட்டி ஆக்கிடக்கூடாது. அதை சுத்தப்படுத்தி மூழ்கி பகவானை அமர வச்சு நாமும் அமைதியாக அமர்ந்துடணும். அப்போ ஒரு நாளும் பகவான் அந்த இடத்துல இருக்கணும்னா எவ்வளவு நம்ம சிந்தனை ஒழுங்காக இருக்கணும்னு நினச்சா நம்ம உள்ளேயே நிறைய யோசிப்போம். நிறைய விஷயங்கள் சிந்தனையிலேயே அழிஞ்சு போயிடும். தப்பு வெளியில் வரவே வராது. தினமும் 5 நிமிஷமாவது தியானம் பண்ணணும் நம்ம பழகிக்கணும். லோகமே மூழ்கி போனாலும் நடக்க வேண்டிய காரியம் இதுன்னுட்டு நம்ம கண்டிப்பாக அதை மனசில் வச்சுக்கணும். பணத்தை கொண்டு பகவானுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பல விதத்தில் தர்மம் செஞ்சு நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்க பழகிக்கணும். பாபத்துக்கு 2 சக்திகள் உண்டு. ஒன்று, நம்ம தவறில் ஈடுபடுத்துறது நம்மளை. 2வது, நாளைக்கும் இதே தவறை நம்மளை செய்யுமாறு தூண்டும். அப்போது இந்த பழக்க வாசனை அப்படின்றத மங்க வச்சு புண்ணியங்களை செஞ்சு புண்ணிய வாசனையை நம்ம ஏற்றுக்கணும். அதாவது ஒரு நாள் சந்தி பண்ணினா அடுத்த நாளும் பண்ணணுமே அப்படின்னு தோணும். ஒரு நாள் கோவிலில் ஒரு பலம் வந்தால் சரி இன்றைக்கும் போகலாமா அப்படின்னு தோணும். ஒரு நாள் ஒரு பசுவுக்கு எதாவது கொடுத்தா அடுத்த நாளும் போய் கொடுப்போமா அப்படின்னு தோணும். அப்போது பாபத்துக்கு கொண்டு தான் வாசனை இல்லை, பழக்கம் இல்லை. புண்ணியத்துக்கும் வாசனையும் பழக்கமும் உண்டு. நம்ம ஒரு நாள் அதை ஸ்ரேயஸ் எடுத்து ஸ்ரத்தையாக செஞ்சோம்னாக்கா இன்னொரு நாளும் அது நம்மளை தூண்டும். அப்போ அந்த வாசனை தான் நம்மளை பாபத்துலேயும் புண்ணியத்துலேயும் இழுக்கிறது. அப்போ ரொம்ப மகா பாவிகள் கூட நம்ம புராணங்களில் பார்க்க முடியறது அவள் பக்தாளாகவும் ஞானிகளாகவும் ஆகியிருக்கா. அப்போ ஈஸ்வரனுக்கு தான் அப்படிப்பட்ட பக்தாளை ரட்சிக்கிறதுல தான் பெருமையை ஒழி, ஏற்கனவே புண்ணியாத்மாவை ரட்சிக்கிறதுல ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. ஒரு பாப்பியை நல்ல கதிக்கு கொண்டு வந்து ரட்சித்து பகவான் அங்கே அவர்கிட்ட சேர்த்துக்கிறாரு பாருங்க, அதுதான் அவருக்கே பெருமை. அப்போ சுவாமி என்னத்தான் சொல்கிறார், என்னை மட்டும் சரணடைஞ்சிடு, நான் உன்னை எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுவிக்கிறேன். சர்வ பாபேப்பியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுசு அப்படிங்கிறார். பயப்படாதேங்கிறார். அப்படி தீர்மானமாக கிருஷ்ண பரமாத்மா வாக்கு கொடுக்குறார் பகவத்கீதையில். என்ன சரணட அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்கிற வார்த்தையமாக இருக்குது. அப்போ நம்ம தைரியமாக இருந்து நம்மளுடைய பாப்ப வாசனை தீர்றதுக்கு புண்ணிய வாசனையை உண்டாக்கிண்டு அவசரமும் ஆத்திரமும் இல்லாத நம்ம பொறுமையாக பகவானை நம்பி நம்ம தர்மத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அவன் நம்மளுக்கு கை கொடுப்பான்றதுல மாற்றுக்கிறது இல்லை. மனோ, வாக்கு, காயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய வியாபாரத்துலேருந்து திருப்பி பகவான்கிட்ட வச்சு பழகிறதுக்கு இத்தனை விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த விதம் நமக்கு ஒத்துப்படுறதோ நம்ம அதை செய்யலாமே. பாப்பத்தினால இந்திரிய சுகத்தினால கிடைக்கிற ஆனந்தம் ரொம்ப தற்காலிகமானது. பரமாத்மாவை சேர்ந்துருக்கிறது தான் நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்லி சம்சாரத்துலேருந்து அதனை விடுவிச்சு பகவான்கிட்ட சேர்க்கறது தான் ஒரு மதத்தினுடைய லட்சியமாகவும் இருக்குது. தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்கு சாதனமாக இருக்கிறது மதம். இந்த 4ஐயும் புருஷார்த்தங்கள்னு சொல்லியிருக்கா வேதங்கள். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.